சூரிய யோகம் அப்படின்றது உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசியில் சூரியன் இருக்கிறதோ அதற்கு முன்பிறமும் பின்புறமும் சுபர்கள் அமர்ந்து அதில் ஏதேனும் ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் இது சூரிய யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது உதாரணத்துக்கு கும்பத்தில் சூரியன் இருந்து மீனத்தில் குரு ஆட்சி பெற்று மற்றும் மகரத்தில் புதன் இருந்தால் இது சூரிய யோகம். ஏன்னா சூரியனுக்கு பின்புறமும் முன்புறமும் ஒரு இயற்கை சுவர் அமர்ந்து அதில் ஏதேனும் ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் இது சூரிய யோகம். இந்த யோகம் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, இந்த யோகம் இருந்தால் சூரியன் அப்படின்றது நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவோம், அரசாங்கம்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்கத்தில் முயற்சி பண்ணுறதுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். இது ஒன்று. முக்கியமாக இந்த சூரிய யோகம் இருக்கிறவங்களுக்கு நீ என்ன தொழில் பண்ணியிருந்தாலும் இல்லை என்ன வேலை செய்தாலும் அதில் நல்ல பேரு புகழ் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். என்ன தொழிலோ இல்லை செய்யலோ அது நல்லா உயர்ந்து விளங்குவீங்க, நல்ல ஒரு பேர் வாங்கக்கூடிய நல்ல புகழ் பெறக்கூடிய ஐஸ்வர்யம் இந்த சூரிய யோகம் கொடுக்கும்.